வெல்கம் டு மகியாரி டிசைனர். இன்றைக்கி வந்து நம்ம லீஃப் லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்துட்டு நான் ஒரு லீஃப் ஷேப் வரைஞ்சிட்டு உள்ளேயும் ஒரு லீஃப் ஷேப் வரைஞ்சிருக்கேன். இந்த உள்ளே வரைஞ்சிருக்கிற லீஃப் ஷேப்பில் வந்துட்டு நான் ஜர்தோசி டைப்பில் கோரா அது வந்துட்டு நான் பேஸாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் நம்ம சாதியில் வந்து லோட் ஸ்டிச் வந்து நான் போட போகிறேன். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆரி ஒர்க்கில் ஒரு பிகினராக இருந்தால் என்னோடய சேனலில் வர ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி லாங்கான ஜர்தோசி எடுத்து நம்ம வரைஞ்சிருக்கிற லைனில் வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டில் வந்து எண்ணாட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் சாதி இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து நம்மளுக்கு ஒரு ½ சென்டிமீட்டரில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம போட்டிருக்க பேஸ்க்கு மேலே நம்ம லோட் ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டிப்பில் வந்துட்டு இது மாதிரி ஒரு பேக் ஸ்டிச்சு போட்டு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஜர்தோசியை வந்து நம்ம நீடியில் லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு இந்த டிப்லேருந்து கொண்டாந்து நம்ம பேஸாக கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு உள்ளே வர மாதிரி சென்டரில் வந்து ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாங் செயின் மறுபடியும் டிப்புக்கே கொண்டு போயிட்டு நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு நீடில் பாயிண்ட் அளவுக்கு கீழே தள்ளி போட்டு வரணும். நம்ம மேலே ஹைட் குறைக்க கீழே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் 2 சைட்லேயும் ஒரே டைமில் வந்து ஃபில் பண்ணிட்டு வரேன். நம்ம அடுத்து வர வீடியோவில் ஒன் சைடு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஒன் சைடு ஃபில் பண்ணுறதை பார்க்கலாம். நம்ம எப்படி சில்க் த்ரெட்டில் பண்ணுவோம் சேம் அதே மெத்தடில் தான் பண்ணுவோம். சுகர் பீட் அதுக்கப்புறம் கட் தானா அதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம் சேம் அதே மெத்தடில் தான் நம்ம பண்ணிட்டு வரோம் இந்த ஸ்டிச்சை. நம்ம வந்துட்டு ஜர்தோசி டைப் சாதியை வந்து பேஸாக வச்சு கொடுக்கும்போது எம்போஸ்டு வந்து அவ்வளோவா தெரியாது. அதனால தான் நான் கோரா வந்து பேஸாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நக்ஷியை கூட நீங்கள் பேஸாக கொடுத்துட்டு பண்ணலாம். நக்ஷி கோரா இது ரெண்டுமே எம்போஸ்டு பார்க்க ரொம்ப நல்லா தெரியும். அதுக்காக தான் நான் இதை எடுத்திருக்கேன். நம்ம வந்து சாதிலேயே கூட இது போடும்போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். எம்போஸ்டு வந்து அவ்வளோவா தெரியாது. அதனால தான் ஜர்தோசி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த லீஃப்க்கு வந்து செயினில் சரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்படிலாம் நீங்கள் சுகர் பீட் கர்தானா இல்லைனா ஜர்தோசிலேயே கூட நீங்கள் அவுட்லைன் கொடுக்கலாம். அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் வந்து ஜர்தோசி நார்மல் நீடில் இருக்குது பார்த்திங்களா, இருக்கிறதுலேயே ரொம்ப தின்னான நீடில் அதை வச்சு இந்த ஸ்டிச் வந்து நம்ம போடலாம். நீங்கள் பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு ஆரி நீடில் வரலைன்னா நீங்கள் நார்மல் நீடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிச்சை.